ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 7வது 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது வேன் டி கிராஃப் ஜெனரேட்டர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான். நிறைய ஸ்லோ லேர்னர்ஸ் இதை ரொம்ப பெரிய ஆன்சராக இருக்குன்னு சொல்லி பயந்துட்டு விட்டுடுறாங்க. ஆனால் இதுக்கும் நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன், நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் வரைகிறது கற்றுக்கோங்கப்பா. டயக்ராம் எப்படி வரையணும்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு 10 ரூபி காயின் மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலில் நம்ம காயின்ஸ் வச்சுக்கலாம். அப்போ ஒரு 10 ரூபி காயின் வச்சு ஒரு சர்க்கிள் பென்சிலில் போட்டுட்டு 2 பேரலல் லைன் மாதிரி போட்டு அதை இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் போட்டு 2 லைன் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலே ஒரு கோம் கீழே ஒரு கோம் போடுங்க. போட்டுட்டு ஒரு பேட்டரியை கீழே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரஃபாக போடுங்க, ரொம்ப ரஃபாக போடுங்க. ரொம்ப நீட்டாலாம் வரையவே தேவையில்லை. நீங்கள் எப்படி வரைஞ்சாலும் 1 மார்க்கு இந்த டயக்ராமுக்கு கொடுத்துருவோம் நாங்கள், புரியுதா? ஆனால் இதில் உள்ள காம்பனன்ட்ஸை கரெக்டாக போட்டுருங்க. இப்போ இந்த மேலே உள்ள சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலாக ஸ்பியர், ஒரு கோள வடிவத்தில் இருக்கு ஸ்பியர். அது ஹாலோ மெட்டல் ஸ்பியர். அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படியே வருஷப்படி ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல நெக்ஸ்ட் பி. பிங்கிறது ஒரு புள்ளி. அதுக்கப்புறம் இந்த கீழே இன்னொரு புள்ளி சி. அப்ப ஏ பி சி, புரியுதா? அதுக்கப்புறம் இந்த சிக்கு பக்கத்துல ஒரு கோம்பு, மெட்டல் கோம்பு. ஓகே, அது ஒண்ணு இங்க இருக்குது. அப்படியே மேல வந்தீங்கன்னா இ. இ அப்படிங்கிறது இன்னொரு மெட்டல் கோம்பு இருக்கு. அந்த கோம்போட ஒரு எண்ட் இன்னர் ஸ்பியர். அந்த ஸ்பியரோட இன்னர் சர்ஃபேஸ்ல சோல்டரிங் பண்ணிருக்கோம், அதாவது ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறோம். இவ்வளவுதான் இந்த டயக்ராம் மூலம் வரைஞ்சுக்கோங்க. இப்போ இது என்னது ஆக்சுவலா, இது என்ன மிஷின் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் மிஷின் அப்படின்னு பேரு. இது எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம்னா, இட் இஸ் இங்க பாருங்க, ஜெனரேட்ஸ் 10 பவர் 7 வோல்ட். இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. இட் ஜெனரேட்ஸ் 10 பவர் 7 வோல்ட். ஓகேவா? சரி, இது என்ன பிரின்சிபல்ல ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. இப்படி பாயிண்ட் வைஸா எழுதிக்கோங்க. தலைப்பு பிரின்சிபல்னு போட்டுக்கோங்க, ஹெட்டிங் போட்டுட்டு. ஒன்னு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன், இன்னொன்னு ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். இந்த 2 பாயிண்ட்டையும் கம்பல்சரியா எழுதுனீங்கன்னா இதுக்கு 1 மார்க் இருக்கு. அப்ப டயக்ராமுக்கு 1 மார்க் இருக்குது, பிரின்சிபலுக்கு 1 மார்க் இருக்குது. அப்ப நம்ம அட்டெம்ப்ட் பண்ண உடனே 2 மார்க் ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். இப்ப நீங்க ஃபுல்லா படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது இது சம்பந்தமா என்ன எழுதணும், தலைப்பாவது எழுதி 2 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு உறுதியா 50% மார்க் ஈஸியா கிடைச்சிரும். அட்டெம்ப்ட் பண்ணாலே போதும். ஓகேவா? அப்ப பிரின்சிபல் எழுதிக்கோங்க, நம்மளுக்கு 1 மார்க் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஈஸியான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி தரேன்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன அப்படின்னா, ஏ பி சி டி இ வரிசையா எழுதிக்கோங்க. இங்க பாருங்க, ஏ, அதுக்கடுத்து பி, அப்புறம் சி, அப்புறம் டி, அதுக்கடுத்து இ, வரிசையா எழுதிக்கோங்க. அப்ப ஏ அப்படின்னா என்னன்னு எழுத போறோம், அவ்வளவுதான். நம்ம சென்டென்ஸ் ஃபுல்லா எழுதணும்னு அவசியமே இல்லை. போர்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டை போல ஈஸியா மார்க் கிடைக்கிறது வேற எந்த போர்ட்லையும் கிடைக்காது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் ப்ராப்ளம் இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அதனால அவங்க ஏதோ சம்திங் அது ரெலவெண்டா எழுதுனாங்கன்னா கண்டிப்பா அதை அப்ரிஷியேட் பண்ணுவோம் நாங்க டீச்சர்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்னா என்னன்னு எழுதணும், ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர்னு எழுதணும். அதை கரெக்டா எழுதி போடணும், புரியுதா? சரி, அதை சப்போர்ட் பண்றது யாரு? அந்த ஸ்பியர் தனியா அந்தரத்துல இருக்காது இல்லையா? அப்ப அதை சப்போர்ட் பண்றதுக்கு 2 பில்லர் வேணும். அப்ப சப்போர்ட்டட் ஆன் இன்சுலேட்டிங் பில்லர்னு ஒரு வார்த்தை எழுதிக்கோங்க. நீங்க இது எழுதாட்டாலும் பரவாயில்ல. ஏ இஸ் a hollow metallic sphere கண்டிப்பா எழுதணும். அப்புறம் பிங்கிறது என்ன? பிங்கிறது என்ன? புள்ளி. அது ஒரு வீல், ராட்னம் இல்லையா? அப்ப புள்ளி அட் த டாப், அது மேல இருக்குது, டாப்ல இருக்குது. அப்புறம் சிங்கிறது என்ன? புள்ளி, அதுவும் ஒரு புள்ளி தான், வீல் தான். அது எங்க இருக்குது? பாட்டம்ல இருக்குது, அட் த பாட்டம். சரி, இப்ப டி. டிங்கிறது எங்க இருக்குது பாருங்க, இங்க இருக்குதா? இதுதான் டி. இது மெட்டாலிக் கோம்ப். இங்க பாருங்க, டி மெட்டாலிக் கோம்ப் அட் பாட்டம். இந்த மெட்டாலிக் கோம்புக்கு நம்ம என்ன பேட்டரி கொடுத்துருக்கோம்? 10 பவர் 4 வோல்ட், 10,000 வோல்ட் பேட்டரி கொடுத்துருக்கோம். அதை இங்க கண்டிப்பா எழுதுங்க. டி இஸ் கனெக்டட் டு 10 பவர் 4 வோல்ட். சிம்பிளா எழுதுங்க போதும். அதுக்கப்புறம் ஈங்கிறது எங்க இருக்கு பாருங்க, டாப். அப்ப இது மெட்டாலிக் கோம்ப் அட் த டாப்னு எழுதிக்கோங்க. இப்போ கனெக்டட் டு த இன்னர் ஸ்பியர். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இ எதோட கனெக்ட் ஆயிருக்குது? இன்னர் சைடு ஆஃப் த ஸ்பியர். அப்ப இன்னர் ஸ்பியர்னு போடுங்க, தப்பு இல்லை. அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 2 புள்ளி இருக்கு இல்லையா, அது 2 புள்ளியும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பெல்ட் இருக்குது, இன்சுலேட்டிங் பெல்ட். அது ரப்பரா இருக்கலாம், நம்ம சில்க் அப்படின்னு எழுதலாம், அதுவும் இன்சுலேட்டர் தான். அப்ப கனெக்டட் டு த இன்னர் ஸ்பியர் போட்டுட்டோம். இப்ப சில்க் பெல்ட் பாசஸ் ஓவர் த புல்லிஸ்னு எழுதிக்கோங்க. அப்புறம் அது இட் இஸ் ரொட்டேட்டட் பை அ மோட்டர்ங்கிறது நீங்க எழுதினாலும் சரி எழுதாட்டினாலும் சரி இவ்வளவு எழுதுனா போதும். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா 2 மார்க்ஸ் உண்டு, புரியுதா?
இல்ல 1.5. அவங்க வந்து கீ ஆன்சர் ஒரே மாதிரி இருக்காதுப்பா, எவ்ரி இயர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதா? அப்ப இதுக்கு ஒரு 1.5 மார்க், இதுக்கு ஒரு 1.5 மார்க்னு பிரிப்பாங்க. அப்புறம் இதுக்கு ஒரு 1 மார்க், இதுக்கு ஒரு 1 மார்க்னு பிரிப்பாங்க. சம்டைம்ஸ் வித்தியாசமா பிரிச்சிருவாங்க. ஆனா இந்த பாயிண்ட்ஸ் இருந்தா பேப்பர் திருத்துறவங்க நிச்சயமா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. 5 out of 5 கொடுத்துருவாங்க. இதாவது இருக்கணும், கம்பல்சரியா மினிமம் இவ்வளவு இருக்கணும். அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க இவ்வளவு எழுதுனீங்கன்னா தாராளமா உங்களுக்கு அதுல இதுக்கு 1.5 மார்க் இல்ல 2 மார்க் உறுதியா வந்துடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒர்க்கிங் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், பாக்குறதுக்கு தான் லெங்க்தியா இருக்குது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிம்பிள் பிரேக்கப் சென்டென்ஸ்ல எழுதிருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன, கோம் டி ஹேஸ் a high electric field. இந்த பாயிண்ட் நம்ம எதிர்பார்ப்போம். எக்ஸாமினர்ல பேப்பர் திருத்தும் போது என்ன பார்ப்போம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற வேர்டு இருக்கணும். புரியுதா? அது எங்க இருக்குது பாருங்க, 10⁴ வோல்ட் கொடுத்துருக்கோம். அப்ப இங்க ஒரு ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, 10,000 வோல்ட் இருக்குது. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு கை தொடாமலே ஷாக் அடிக்கும். ஓகேவா? அவ்வளோ ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. சரி, இருந்துட்டு போகுது. அதனால என்ன அப்படின்னா, அந்த ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதுனால அந்த கோம் டிக்கும் அந்த பெல்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, அது அப்படியே என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகி உடஞ்சு போய் தூள் தூளாகுது. இதுக்கு பேர் தான் அயனைசேஷன். தூள் தூளாகிறதுனா என்ன அர்த்தம், நம்ம மசால் பொடி அரைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, எலக்ட்ரான்ஸ் வெளியில வருதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். புரியுதா? அப்ப அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வெளியில வருது. அப்ப இதுதான் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ் அது லூஸ் பண்ணுது அயனைசேஷன்ல. அப்ப என்ன ஆகுது, பாசிட்டிவ் அயான்ஸை கொடுக்கும். இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாம் எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த பெல்ட் இருக்கு இல்லையா, அது மேல சுத்தி வர பெல்ட் மேல போய் டெபாசிட் ஆயிரும். ஓகே, அப்போ அந்த அயனைசேஷன்ல நம்ம வந்து முக்கியமா எலக்ட்ரான்ஸை பத்தி கன்சிடர் பண்ண தேவையில்லை. அந்த எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த கோம்ல இருந்து எங்க போகுது, இந்த பெல்ட்டுக்கு போகுது. அப்ப அது ஒரு ஸ்ப்ரேயர் மாதிரி தானே, சென்ட் ஸ்ப்ரே அடிக்கிறோம். அப்ப பார்ட்டிகல்ஸ் வெளியில ஸ்ப்ரே ஆகி வருது இல்லையா, அந்த மாதிரி இட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஸ்ப்ரே. அப்ப அந்த மெட்டல் கோம் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸை ஸ்ப்ரே பண்ணுது. இது முக்கியமான பாயிண்ட். அதனால செகண்ட் பாயிண்ட், ஏர் பிட்வீன் த கோம் அண்ட் த பெல்ட் இஸ் அயனைஸ்ட்னு எழுதுங்க. இப்போ பேப்பர் திருத்துறவங்க முதல்ல இந்த 2 பாயிண்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்க கதையெல்லாம் எழுதலாம். ஓகேவா? இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குது, அதனால ஏர் இஸ் அயனைஸ்ட்னு எழுதுங்க. இதுக்கே உங்களுக்கு முக்கியமா மார்க் கொடுத்துருவாங்க. புரியுதா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாருங்க, ஆர் ஸ்ப்ரேட், அப்படியே தெளிக்கிறோம், ஸ்ப்ரேட் ஆன் த சில்க் பெல்ட். இது என்ன பிரின்சிபல்னால நடக்குதுன்னா ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். நம்ம படிச்சிருக்கோம்லப்பா, ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்னா என்ன, லீக்கேஜ் ஆஃப் சார்ஜஸ் ஃப்ரம் ஷார்ப் பாயிண்ட்ஸ் ஆஃப் த மெட்டாலிக் கண்டக்டர்ஸ். அப்ப இங்க ஷார்ப்பா இருக்கிற இந்த கோம்பு இருக்கு இல்லையா, அந்த கோம்பு ஷார்ப்பா இருக்குது, அதுல இருந்து சார்ஜஸ் லீக் ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து லீக் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட்? அது ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. சரி, இந்த பாயிண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து ஸ்ப்ரே ஆனதுக்கு அப்புறம் பெல்ட் எல்லாம் அதே இடத்துல ஸ்டே பண்ணாது. பெல்ட் சுத்தி 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 வந்துகிட்டு இருக்குது ஒரு டைரக்ஷன்ல. இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா அது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துற மாதிரி நம்ம போட்டிருக்கிறோம். நீங்க ஆன்டி கிளாக் வைஸாவும் போடலாம், தப்பு இல்லை. அப்போ இந்த சார்ஜஸ் பெல்ட்ல ஸ்ப்ரே ஆன உடனே அந்த பெல்ட் மேல அப்படியே போறதுனால அந்த பாசிட்டிவ் சார்ஜும் கூடவே டிராவல் ஆகி மேல போயிடும். புரியுதா? அப்போ இங்க என்ன பாருங்க, பாசிட்டிவ் சார்ஜஸ் மூவ் அப் டு த கோம் இ. புரியுதா? அங்க போன உடனே என்ன ஆகுது, இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் அப்படியே பெல்ட்ல மேல போக 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 என்ன ஆகும், இந்த டிப் ஆஃப் த கோம் இருக்கு இல்லையா, எந்த கோம்பு இ மேல இருக்கிற கோம் இ இருக்கு இல்லையா, அதோட ஒரு பாயிண்ட்லயும் இங்க மேல கிளம்பி போன பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் என்ன பண்ணுது, நெகட்டிவ் சார்ஜஸ் இன்டியூஸ் பண்ணுது. இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் மேல போய் நெகட்டிவ் சார்ஜஸ் இன்டியூஸ் பண்ணுது. அப்ப இதுக்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். இங்க பாருங்க, நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் இன்டியூஸ்ட் அட் த டிப் ஆஃப் கோம் இ டியூ டு வாட், எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். அப்ப பேப்பர் திருத்தும் போது இங்க ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், இங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்ங்கிற வேர்ட் இருந்தா போதும், இந்த வார்த்தை இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் ஸ்டோர்டு ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் ஏ அப்படிங்கறத பாயிண்ட் எழுதிக்கோங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த பெல்ட்ல இருந்து வர்ற பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து கோம்ல இன்டியூஸ் பண்ணுது. அப்ப இந்த கோம்பு வந்து முதல்ல வந்து நியூட்ரலா இருந்திருக்கும் இல்லையா, அப்ப இட் இஸ் பிரிங்கிங் த நெகட்டிவ் சார்ஜஸ் டு த டிப். டிப்புக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் வந்ததுனால அதுக்கு மிச்சம் என்ன சார்ஜ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதை ஸ்பியருக்கு தள்ளி விட்டுரும், அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியருக்கு தள்ளி விட்டுரும். அதுதான் இந்த சார்ஜஸ். அப்ப பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் ஸ்டோர்ட் ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர்ங்கிறத கண்டிப்பா நீங்க அண்டர்லைன் பண்ணி எழுதினா கூட பெட்டர். இதுக்கு நிச்சயமா எதிர்பார்ப்பாங்க பேப்பர் திருத்துறவங்க. புரியுதா? அதுக்கப்புறம் இப்ப டிசெண்டிங் பெல்ட் ஹேஸ் நோ சார்ஜ். புரியுதா?
எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வெளியில போயிருது இல்லையா, அப்ப இங்க இந்த பெல்ட் கொண்டு வந்த பாசிட்டிவ் சார்ஜும் டிப் ஆஃப் த கோம்ல உள்ள நெகட்டிவ் சார்ஜும் ஒன்னோட ஒண்ணு நியூட்ரலைஸ் ஆகிடும். புரியுதா? அப்ப ஆக்சுவலா பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகுது, அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர்ல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இதே தான் இப்ப நடக்க போகுது. அதை இங்க பாருங்க, டிசெண்டிங் பெல்ட் ஹஸ் நோ சார்ஜ்னு எழுதிட்டு the process repeats again and again போட்டுருங்க. ஆக்சுவலா இது 4 பாயிண்ட் தான். இது நம்மளா கதை எழுதுறோம், அவ்வளவுதான். the process repeats again and again அப்படின்னா என்ன அர்த்தம், the comb D வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் ஸ்ப்ரே பண்ணுது. அப்ப பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் மேல போகுது. அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் மேல இருக்கிற கோம்போட டிப்ல நெகட்டிவ் சார்ஜஸை இன்டியூஸ் பண்ணுது. அதனால இந்த கோம்ல இருந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் வெளியில நகர்ந்து போய் அவுட்டர் ஸ்பியர்ல ஸ்டே பண்ணுது. அப்புறம் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரலைஸ் ஆகி கீழே வர்ற பெல்ட் டிசெண்டிங் பெல்ட் சார்ஜ் இருக்காதுன்னு கதை தான் இது. ஓகேவா? அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன, சார்ஜ் ஆட் ஆகிட்டே போகும். ஒரு சுத்துலையும் சார்ஜ் ஆட் ஆகிட்டே போகுது அவுட்டர் ஸ்பியர்ல. அப்ப என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜ்ல ஓவர் ஃப்ளோயிங் ஆஃப் சார்ஜஸ் வந்துடும். சார்ஜஸ் நிறைய சேர்ந்து அப்படியே ஓவர் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் லீக்கேஜ் ஆஃப் சார்ஜஸ். அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்ப இந்த பாயிண்ட் முக்கியம். அப்ப டு அவாய்ட் தி லீக்கேஜ் ஆஃப் சார்ஜஸ் the sphere is enclosed in a gas filled chamber. அப்ப இந்த மேல இருக்கிற சேம்பர் இருக்கு இல்லையா, இத வந்து டைட்டா என்ன பண்ணிருப்பாங்க, கேஸ் ஃபில்டு சேம்பர், ஹை பிரஷர்ல கேஸை ஃபில் பண்ணி அதுக்குள்ள வச்சிருப்பாங்க. அப்படின்னா அந்த லீக்கேஜ் ஆஃப் சார்ஜஸ் அந்த கேஸ் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும், சேஃபா இருக்கும். அப்ப இது எங்க யூஸ் பண்றாங்க, இது முக்கியமா எழுதணும். ஓகேவா? அப்ப டு ஆக்சலரேட் புரோட்டான்ஸ் அண்ட் டியூட்டிரான்ஸ், ரெண்டுமே பாசிட்டிவ் அயான்ஸ். நீங்க புரோட்டான்ஸ் அண்ட் டியூட்டிரான்ஸ் எழுதிருங்க, பாசிட்டிவ் அயன்ஸ்னு எழுதலாம். இல்லைன்னா டைரக்டாவே இந்த பாசிட்டிவ் அயனோட எக்ஸாம்பிள் என்ன, புரோட்டான்ஸ் அண்ட் டியூட்டிரான்ஸ். எங்க இது யூஸ் பண்றோம்னா நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன். அப்ப 10⁻7 வோல்ட்பா. 10⁻7 அப்படின்னா என்ன, 10⁻7ங்கிறது வந்து 10 பில்லியன் இல்லையா, அப்ப 100 லட்சம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இவ்வளவு ஹை வோல்டேஜ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, பாசிட்டிவ் சார்ஜஸ் வேகமா இழுத்து ஒரு நியூக்ளியஸோட மோத விட்டு நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன் பண்ண போறோம். அதுக்காக இந்த மெஷின் யூஸ் பண்றோம். இது தவிர நீங்க சைக்ளோட்ரான் இன்னும் படிச்சிருப்பீங்க பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு இல்லையா, அதே மாதிரி இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பார்ட்டிகிள் ஆக்சலரேட்டர். புரியுதா? ஒரு பார்ட்டிகிள் சார்ஜ்டு பார்ட்டிகிள் பர்டிகுலரா பாசிட்டிவ் சார்ஜஸை ஆக்சலரேட் பண்ணோம். போய் எதுக்காக ஆக்சலரேட் பண்றோம், நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன் நடக்கிறதுக்காக ஆக்சலரேட் பண்றோம். ஓகே, எல்லாரும் கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுறோம், வான் டி கிராஃப் ஜெனரேட்டர்னா அது ஒரு மிஷின். அது எதுக்காக யூஸ் பண்றோம், 10⁻7 வோல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னேன் நான், அதோட பிரின்சிபல் எழுதிக்கோங்க. என்னென்ன, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. மூணாவது கன்ஸ்ட்ரக்ஷன் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கிறேன், ABCDE அப்படின்னு ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல எழுதிக்கோங்க. இது அப்படியே ஏன்னா என்ன, BCDE அப்படின்னா என்ன அப்படின்றத எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கிங் வந்துடலாம். அப்போ ஒர்க்கிங்ல முக்கியமான பாயிண்ட்ஸ், ஃபிளாஷ் பாயிண்ட்ஸ் என்னென்ன எதிர்பார்க்கிறோம், பேப்பர் திருத்துறவங்க எதை எதிர்பார்ப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு 10⁻4 வோல்ட்னு இருக்கணும். அதுக்கடுத்து ஏர் இஸ் அயனைஸ்டு கண்டிப்பா இருக்கணும். பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் ஸ்ப்ரேட். நீங்க இன்னும் இதை ஷார்ட் பண்ணி நான் கொடுக்கலன்னா கூட கொடுத்துருவேன், புரியுதா? ஆனா ரிஸ்க் அது 5 out of 5 வராம கூட போயிடும். அதனால தான் அப்ப இதாவது எழுதணும். அப்ப பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் ஸ்ப்ரேட் ஆன் த பெல்ட், பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் மூவிங் டு த டாப், நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் இன்டியூஸ்ட் ஆன் த comb E. அதனால பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் இன்டியூஸ்ட் ஆன் த அவுட்டர் ஸ்பியர். இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். அப்ப டிசெண்டிங் பெல்ட் நோ சார்ஜ். இப்படி இந்த பாயிண்ட்ஸை வரிசையா படிச்சு பாருங்க. அப்புறம் இதை எழுதி பாருங்க. இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு போங்க. ஒரு சாப்டர் படிச்சீங்கன்னா அந்த சாப்டரை வந்து ஃபுல்லா படிச்சீங்கன்னா மற்ற சாப்டரை டோட்டலா விட்டுட்டு போனா கூட நம்மளுக்கு மார்க் வந்துடும். ஐதர் ஆர் சாய்ஸ்ல நம்ம ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஒரு சாப்டர்லையும் நம்ம செலக்ட் பண்ணி படிச்சோம்னா நம்ம படிச்சது வராமலே போயிடுச்சுன்னா ஆபத்தாயிரும். அதனால நீங்க ஒரு சாப்டர்ல இப்ப 7 கொஸ்டின் இருக்குன்னா இப்ப 7மே நீங்க படிச்சீங்கன்னா ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஆனா இப்ப ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு நான் என்ன அட்வைஸ் பண்றேன்னா, நீங்க செலக்ட் பண்ணி படிக்கலாம். ஒரு சாப்டர்ல நீங்க செலக்ட் பண்ணி படிங்க. ஓகே, ஐ ஹோப் யூ மஸ்ட் ஹவ் அண்டர்ஸ்டுட் வெல். ஃபைன்.